இந்த குரு பயிற்சியில மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளுமே நடக்க போகுது சார்? நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை ஏற்படுத்த போகிறது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முதல் விஷயம் எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இருந்தாலுமே. இந்த 2ல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்கிட்ட பேசுறீங்க பழகுறீங்கன்றதுல ரொம்ப எந்த வழிபாடு மூலமா இந்த நன்மை இரட்டிப்பாக்குறதுக்கு இல்ல 3 மடங்கு ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சார்? காவல் தெய்வ வழிபாடுகளை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல மகராசி செய்யறது ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். அடுத்ததா மகர ராசிக்காரங்க சார். நம்ம பொது பலனிலேயே யாரெல்லாம் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது மகர ராசியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சியில மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளுமே நடக்க போகுது சார்? இந்த குரு பயிற்சியை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றம் நடந்துராதா, சில விஷயங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள்ல மகர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 7 வருஷமா நான் ஒரு வார்த்தையை கூட மாற்றி பேசியிருக்க மாட்டேன். எதை இழக்கிறீங்கன்னு தான் மகரத்துக்கு கடவுள் கேட்டுச்சு. ஏன்னா 7.5 சனின்னு ஒன்று ஆரம்பித்து நடந்ததுலேருந்தே பொண்ணை இழக்கிறியா, பொருளை இழக்கிறியா, உயிர் இழக்கிறியான்னு கேட்டுச்சு. மகராசி அப்படின்னா அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கடைசியில் பாவியாக போய் நின்றது அவங்க மட்டும்தான். சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்தலாம் அப்படின்னு நினச்சி அழுத நாட்கள் பல உண்டு. எப்படியாவது ஒரு விடியல் கிடைச்சிராதான்னு எதிர்பார்த்த நேரத்தில் தான் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்த குரு பகவான் சம சப்தம பார்வையாக 7வது இடத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக உச்சத்தில் உட்கார்றார். மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை ஏற்படுத்த போகிறது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முதல் விஷயம், குரு நேரடியாக ராசியை பார்க்குறார். மகரம் என்பது குருவுக்கு நீச்ச வீடு. உச்சமடைந்த குரு தன்னுடைய நீச்ச வீட்டை பார்ப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நீச்சவங்க ராஜயோகத்தினுடைய முழு பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. முதல் விஷயம், ஒரு மறுபிறப்பு, ஒரு மறுமலர்ச்சி. சார் என்னால் ஒன்றுமே முடியல சார், இனிமேல் லைஃப்பில் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை, முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு எந்த மகர ராசியெல்லாம் நினைத்து இருக்கிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு இன்னைக்கு நீங்கள் இருக்கிறத விட 100 மடங்கு வளர்ச்சியை நோக்கி சத்தியமாக போகும். முதல் விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் சரியாகும். 2வது விஷயம், மனசளவில் உடைஞ்சு போன விஷயங்கள் எல்லாம் சரியாகி மனசுக்கு ஒரு புது தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுளே கொடுக்க போறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த 7.5 சனியில் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்ச மகராசிக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் குடும்பத்தில் இறைவனுடைய அருளோடு உருவாக போகிறது. குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த மகராசி எல்லாம் குடும்பத்தோடு ஒருங்கிணையக்கூடிய நிகழ்வு நடக்கும். குறிப்பாக பொருளாதார நெருக்கடி இந்த 7 வருஷமாக ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸில் தான் அவங்களோட லைஃபே இருந்தது. 1000 ரூபா இருக்குது, லட்சம் இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாத வாழ்ந்தாங்க. 1000 லட்சத்தை வச்சு தேவையில்லாத பணத்தை இழந்த மகராசி உண்மை. ஏன்னா கை நிறைய அள்ளி செலவு பண்ண கை சாருது, நான் 1000 தொட்டு பார்த்து செலவு பண்ணேன் அப்படின்லாம் பல மகராசி என்கிட்ட சொல்ல நான் கேள்விப்பட்டேன். கோடியில் இழந்த மகராசி பலதை நான் பார்த்தேன். அப்போ என்னென்னா, இந்த மகராசிக்காரர்கள் இழந்த பணமும் செல்வமும் இவர்களுக்கு தானாக தேடி வரக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலனை இந்த குருவினுடைய பயிற்சி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம், 3ஆம் இடத்தை குரு உச்சமடைந்து பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு புது தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், புதுவிதமான ஒரு துணிச்சல் இவங்களுக்குள்ள உருவாகும். நண்பர்களால் பெரிய ஆதாயத்தை பார்க்கக்கூடிய ராசியாக இருப்பார்கள். சகோதர வழிகளில் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகும். உடன் பிறந்தவர்களுக்கு இவர்களால் நல்ல அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி அவர்களால் இவர்களுக்கும் அனுகூலங்களை கிட்டக்கூடிய நிலையை கடவுள் கொடுப்பாருங்க. மகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு இந்த வருடத்தில் கண்டிப்பாக நனவாகும். ரொம்ப நாள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகளை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு. சார் எல்லா திறமையும் இருக்குது சார், நான் 100 பேர்த்துக்கு கைட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன், எனக்கு ஒரு தொழில் தொடங்க முடியல அப்படின்னு நினச்ச மகராசிக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தொழில் அமைந்தே தீரும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகன பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. அதே மாதிரி சார் எல்லாம் இருக்குது சார், வீட்டில் கொஞ்சம் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்ச மகராசிக்கெல்லாம் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் மனையில் கிடைக்க போகிறது. மனையில் ஒரு மங்கள காரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த 12 மாதத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்குரிய காரியங்களை அவர்கள் விரைந்து முடித்து நல்லபடியாக செய்வாங்க. அதே மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக வரன் பார்த்து எங்களுக்கு அமையலன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தானாக வரன்கள் வந்து அமையும். அதே மாதிரி காதலர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த 7 வருஷத்தில் போராடுறேன் சார் கல்யாணத்துக்கு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பியபடியே திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கல்யாணம் ஆகி இந்த 7.5 சனியில் பிரச்சனை, கருத்து மோதல், சண்டை சச்சரவு, விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியர்கள் கூட
விரும்பி ஒன்றிணையக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி காலம் இவர்களுக்கு அமைய போகிறது. திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை பார்க்காத மகர ராசிக்கு கடவுள் குழந்தைகளை கொடுக்க போகிறார். அதே மாதிரி பிள்ளைகளால் மகர ராசிக்காரர்களுக்கு பெருமையும் புகழும் சேரக்கூடிய காலமாக இருக்கும். 8ல் கேது இருக்கிறதுனால மட்டும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. தயவு கூர்ந்து இனிமேலும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாறாதீங்க. மகரத்தோட ஒரு குணம் என்னன்னா, நீங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய் என்கிட்ட வந்து வாங்கி போயிடலாம். அந்த மகரத்தோட இயல்பே அதுதான். அப்ப எப்படின்னா, அவர்களிடத்தில் பாசமாக இருப்பது போல் நடித்தாலே போதும், அவங்க உயிரை கொடுத்துருவாங்க. இது அவங்களோட நேச்சர். அதுதான். அப்ப மகர ராசி இனிமேல் அப்படி ஏமாறக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு 1000 பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுத்துட்டாரு. இனிமேல்லாம் நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜாக்பாட் கூட இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு அடிக்கிறதுக்குரிய சாத்தியங்கள்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமா பட்டம், பதவி, பேர், புகழ் 8 வருஷமா நிலையா இல்லாம இருந்துச்சு மகரத்துக்கு. உழைப்புக்கேத்த ஊதியம் கிடையாது, அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லை, கஷ்டப்பட்டதுக்கான முழு பலனை அனுபவிக்காமலே இருந்திருப்பார்கள். பல பேர் இந்த 8 வருஷத்துல பல இடங்கள் மாறி இருப்பாங்க, பல வேலைகளில் மாற்றிருப்பாங்க, பல தொழில் மாற்றிருப்பாங்க, அல்லது செஞ்ச தொழிலில் கூட பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி புதிய பட்டத்தையும் புதிய பதவியையும் புதிய பொறுப்பையும் புதிய புகழையும் மகரத்துக்கு பெற்றுத்தரப்போகிறது. ரொம்ப நாளாக வேலையே இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் நான் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உச்சகுரு பார்க்கறதுனால அதுக்குரிய அமைப்புகள் எல்லாமே ராசியின் மீது உச்சகுரு பதியும் போது அந்த குரு சந்திர யோகமும் படுகிறது. முன்னாடி சொன்ன மாதிரி நீச்ச விட்ட குரு பார்க்கறதுனால நீச்சபங்க ராஜயோகத்தினாலும் இவர்களுக்கு பெரிய பெரிய பதவி, பெரிய பொறுப்பு, பெரிய புகழ் எல்லாமும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 12ஆம் அதிபதி உச்சம் அடைகிறது. இறைவனோடு பேசக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்கு கிடைக்கும். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும், தூரதேச பிரயாணம் பண்ணணுன்றவங்களுடைய கனவுகள் எல்லாம் வெற்றி அடையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக அந்த பரிவர்த்தனை தொடர்பான தொழிலில் பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. சுபவரைய செலவுகளை இந்த வருஷம் முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் குரு பயிற்சி இவங்களுக்கு நடக்குது. முதல் குரு பலனை மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போ அந்த சனியால பட்ட காயத்துக்கு, வலிக்கு இந்த குரு நிச்சயமாக மிகப்பெரிய மருந்தை கொடுப்பார். மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் இழந்துட்டேன் சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல சார், என் வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு சார், நான் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன் சார், பைத்திய மாதிரி இருந்தேன்லாம் நீங்கள் புலம்பி புலம்பி அழுத வழிகள் எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. இந்த காலம் சத்தியமாக உங்களுக்கான காலம் மட்டும்தான். எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, எந்த வழிகளையெல்லாம் அனுபவிச்சிங்களோ, எதெல்லாம் உங்கள் மனசில் சொல்ல முடியாத ரணங்களாக நீங்கள் சுமந்தீங்களோ, அத்தனை விஷயத்திற்கு மே 26ஆம் தேதியிலிருந்து கடவுள் சத்தியமாக பலன் தருவார். உங்களை நீங்களே உணரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை தரப்போகிறார். அந்த காலத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. 12 மாதத்தில் விதைக்கக்கூடிய அத்தனை விதைகளும் ஒரு பெரிய காட்டை உங்களுக்கு அடுத்த 12 வருஷத்துக்கு உருவாக்கி தர காத்திருக்கு. வாழ்த்துக்கள் சார். நல்ல காலம்னே சொல்லிட்டீங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இருந்தாலுமே? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு குரு ரொம்ப சாதகமாக வருது அப்படின்னு சொன்னாலும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் அவர்களுக்கு கொஞ்சம் அலட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த 2ல் ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுறீங்க பழகிறீங்கன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 8ல் கேது இருந்துச்சுன்னா தவறான தொடர்பு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 2ல் ராகு இருந்துச்சுன்னா பேசுகிற வார்த்தைகளில் நம்ம நல்லதையே சொன்னாலும் அது பொல்லாப்பில் போய் முடியும். கம்யூனிகேஷன் விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்கன்றதில் முக்கியம். தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்காது. விதியேன்னு ஒதுங்கி போகும்போது இந்த ராகுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு விமர்சனத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இவ்வளோ சொல்லும்போது ஒரே விஷயம் தெரிஞ்சிச்சு. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இறங்கி ஆடு கபிலா, இது உன் காலம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எந்த வழிபாடு மூலமா இந்த நன்மை வந்து இரட்டிப்பாக்குறதுக்கு இல்லை 3 மடங்கு ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சார்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கூடவே காவல் தெய்வ வழிபாடுகளை பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் மகர ராசி செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறது. இப்போ ராகு கேதுவனுடைய தாக்கம் ராசிக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு தைரியமற்ற தன்மையை மகர ராசிக்காரர்கள் உணருவார்கள். அப்போ காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய அய்யனாரோ, கருப்பசாமியோ, முனீஸ்வரனோ
அல்லது சுடலமாட சாமியோ. ஸோ அப்போ வாளேந்து நிற்கக்கூடிய தெய்வத்தை இவர்கள் வழிபட்டு வரும் பொழுது அந்த கடவுளே இவர்களுக்கு பாதுகாவலனாக இருந்து இவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது இந்த குருவினுடைய பரிபூரண அருள் அத்தனையும் உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரசித்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 7.5 சனிக்கு அப்புறமா நடக்க போற முதல் குரு பயிற்சினால நல்ல பலன்கள் நிறையவே சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நன்றி. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.